சுதந்திர போராட்ட காலத்திலையும் வெள்ளையர் ஆட்சியை எதிர்த்து நமது காங்கிரஸ் கட்சி அப்பெல்லாம் பெட்டிஷன் போட்டுக்கிட்டு உட்கார்ந்திருந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி மாநாடுகள் மகா கணம் பொருந்திய விக்டோரியா மகாராணியை புகழ்ந்து இறைவனுக்கு கூட கிடையாது, மகாராணியை புகழ்ந்து காங்கிரஸ் மாநாடுகள் துதிபாடி ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் ஐயா மகாராசான்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி இங்கிலாந்துக்காரனை கெஞ்சி கொண்டிருந்த காலத்தில் எப்படி மகாபாரதம் படைத்தாரோ வியாசர் சொல்லிய மகாபாரதத்தை இந்திய அரசியலும் புதிய பாரதத்தை படைத்தவர் விநாயகர் தான். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தான் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்தாக அமைந்தது என்பதை பாலகங்காதர திலகர் அதை நிரூபிச்சாரு. ஊர் ஊரா விநாயகரை கூட்டிட்டு போனாரு. மகாராஷ்டிரால ஆரம்பித்த அந்த எழுச்சி மிகப்பெரிய எழுச்சியாக மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் மாநாடுகள்ல விக்டோரியா ராணிக்கு துதி பாடாம சத்ரபதி சிவாஜி துதி பாட வைத்தார் பாலகங்காதர திலகர். காங்கிரசுக்கே மீச முளைச்சது விநாயகர்னாலதான். முடிச்சிருவாங்க, விநாயகர் முடிக்க வச்சிருவாங்க. அப்படி புதிய பாரதமே விநாயகரால படைக்க முடியும்னா தமிழ்நாட்டில் புதிய தமிழகத்தை விநாயகரால அமைக்க முடியாது. அதற்கு தான் இந்த ஊர்வலமே.